ஹலோ மக்களே, வெல்கம் டு அறிவு நேரம். ஸோ எப்படி நம்ம தொழு உரம் மேக் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். கவு டங்கை வச்சு ஃபஸ்ட்டு கவு டங்க் வந்து ஒரு நல்லா குழி மாதிரி இப்படி தோண்டிக்கோங்க. உங்களோட இடத்துல நல்லா வந்து ஈரமாக இருக்க கவு டங்கை இப்படி வந்து போட்டு விட்ருங்க. எங்கள் இடத்துல இருக்க கோழி வந்து என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா நல்லா வந்து கிளச்சி விட்ரும். அங்கே இருக்க வெயிலுக்கே வந்து பார்த்திங்கன்னா நல்லா உரம் மாதிரி ஆயிரும். இதை நம்ம போய் வந்து ஃபார்மில் வாங்கணும் அப்படின்னா நம்ம காசு கொடுத்தா வாங்கணும் இல்லைங்களா. எப்படி உரம் மாதிரி இருக்குதுன்னு பாருங்கள். நல்லா வந்து உங்களுக்கு உதிரி ஆயிரும். கோழி வந்து நல்லா கிளச்சி விட்டு அதில் இருக்க புழுவெல்லாம் எடுத்து சாப்பிட்ரும். நம்ம வந்து பார்த்திங்கன்னா சாணத்தை வந்து ஈரமாக இருக்கிறதோட போடக்கூடாது. நல்லா காஞ்சதுக்கப்புறம் தான் போடணும். இப்போ எங்கள் வீட்டில் வந்து செவ்வாழை வந்து வளர்த்துட்ருக்கோம். ஸோ அதில் வந்து நான் கொஞ்சமாக வந்து இந்த தொழு உரத்தை போட்டு விட்றேன். கம்மியான அளவு தான். நல்லா வந்து பார்த்திங்கன்னா மண்ணை கொத்தி விட்டுட்டு இதில் வந்து தண்ணி வந்து போட்டுக்கணும். பாருங்கள், இந்த மாதிரி கொடுத்தீங்கன்னா நல்லா வந்து காய் வந்து சீக்கிரம் வளர இருக்கும். இந்த மாதிரி தான் நான் எல்லா செடிகளுக்குமே போட்டுகிட்டு இருக்கோம் அந்த மாதிரி உரம். ஸோ ரொம்ப அதோடைய க்ரோத் நல்லா ஃபாஸ்ட்டாக இருக்கும். நான் வந்து ஏற்கனவே வந்து உள்ள வந்து போட்டு வச்சுருக்கேன் அந்த தொழு உரம். பார்த்திங்கன்னா இவ்வளோ க்ரீனிஷாக இருக்குதுன்னு. ஸோ 15 days ஒன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நம்ம வந்து சாணத்தை எடுத்து அதை நல்லா நம்ம வந்து வெயிலில் வந்து காய வச்சுட்டு இந்த மாதிரி எடுத்து யூஸ் பண்ணுறோம். நம்ம வந்து நர்சரியில் போய் எதுவுமே வாங்குறதில்ல. இது மட்டும் 15 days ஒன்ஸ் வந்து கொடுத்து தண்ணி ஊற்றிட்டு இருக்கோம், அவ்வளோதான். ஸோ பார்த்திங்கன்னா ஏற்கனவே வந்து பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதுலேயுமே வந்து ஆட் பண்ணிகிட்டு இருக்கோம். காய் வந்து வந்திருக்கு. 2 வாழை வந்து பொத்தி போட்டிருக்கு. இது மாதிரி பொமக்ரானேட்டோடைய ட்ரீலையுமே நம்ம வந்து போடுறோம். அப்புறம் வந்து பூச்செடி, முல்லை செடி இது எல்லாத்துக்குமே நம்ம தொழு உரத்தை கொடுக்குறோம். பூவுமே எல்லாம் நீளமாக வந்து வரும். ஸோ இது மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். சாணத்தை எடுத்துகிட்டு அதை நல்லா வந்து வெயிலில் இருக்கிற இடத்துல உங்களோட இடத்துல குழி தோண்டி அதை வந்து போட்டு வச்சுருங்க. நல்லா உதிர்த்து விட்டீங்க அப்படின்னா அது நல்லா வந்து உங்களுக்கு தொழு உரம் மாதிரி வந்துடும். ஸோ வந்து இன்னொரு வாழை மரத்துக்குமே நம்ம அந்த மாதிரி வந்து போடுறோம். பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து தெரியும். போட்டுட்டு நல்லா தண்ணி வந்து நீங்கள் ஊற்றி விட்டுறணும். 15 days ஒன்ஸ், 20 days ஒன்ஸ் இப்படி நம்ம வந்து போடலாம். ஸோ இதுலேயே வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு மேன்யூராக இருக்கும். இதில் மண்புழுவுமே வந்து உற்பத்தியாகி வரும். ப்ளஸ் வந்து நீங்கள் வந்து எக் இருக்குது பார்த்திங்கன்னா, எக்குடைய ஷெல்லை கூட நீங்கள் வந்து பவுட்ரு பண்ணி வந்து நீங்கள் ஸ்பூனில் போட்டு விடலாம். பார்த்திங்கன்னா எப்படி வாழைக்குலை தள்ளி இருக்குன்னு. இது மட்டும்தான் நம்ம அதுக்கு வந்து கொடுக்குறோம். வேறு எந்த இதுவுமே உரம் எதுவுமே வாங்கி போடுறதில்ல. சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி ஏதாச்சும் வீடியோஸ் வரும்.